My dear students and parents, this is Satish from IBIS Guidance. I hope all you have seen my previous video, which is part 1 post NEET result all India quota cutoff. This is my second part video, and in this video we are going to discuss. I am going to discuss about the queries which you have raised. நிறைய பெற்றோர்கள் மாணவர்கள் நிறைய queries வந்து கேட்டிருக்கீங்க எனக்கு வாட்ஸ்அப்பில். ஸோ அதை கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும் சொல்கிறதுனால நீங்கள் மட்டும்தான் கிளாரிஃபை ஆவீங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது நிறைய மாணவர்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குன்றது என்னோட நம்பிக்கை. ஸோ இன்றைக்கி வந்து அந்த கொஷின்ஸ்க்கு தான் நான் ஆன்சர்ஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். இன் மை கன்சர்ன் என்னோட அனலைசிஸில் இந்த டேட்டா கொடுக்குறேன். அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேர் இந்த queries போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லா queriesக்கும் இமீடியட்டாக என்னால் இந்த ஒரு வீடியோவில் மட்டும் ஆன்சர் பண்ண முடியாது. Because still we need time to discuss, and there are some parents raised some queries which is they didn't mention their name and their exact category, which state they are belongs to. So please give your details properly so that I can give proper information. Okay, so let us get into the question and answer session. This question from one student from Tamil Nadu. Sir, I got 531 MBC. Can I get government seat? நான் 531 மார்க் எம்பிசியில் கோட்டாவில் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து சீட் கிடைக்குமா, கவர்மெண்ட் சீட்? திஸ் இஸ் த கொஸ்டின் ரைஸ்ட் பை பேரண்ட். ஓகே, இப்போது என்ன ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த 531 மார்க் இந்த வருஷம் ஏன்னா நிறைய பேர் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட 700க்கு மேலேயே இந்த தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80-90 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேவ் ஸ்கோர்டு ஆஸ் பர் NTA's டேட்டா. அப்படி நம்ம பார்க்கும்போது இது லாஸ்ட் இயரோட இதே மார்க்கு ஆல் இண்டியா ரேங்க் எப்படி இருந்தது ட்ரெண்டுன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். லாஸ்ட் இயர் த சேம் மார்க் 531 மார்க்குக்கு ஒரு ஸ்டூடெண்ட் எம்பிசி ஸ்டூடெண்ட் தமிழ்நாட்டில் கவுன்சிலிங் அப்ளை பண்ணதில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் அப்ளை பண்ணதில் அவங்களோட கம்யூனிட்டி ரேங்க் வந்து 97. எம்பிசி ஸ்டூடெண்ட்டில் லாஸ்ட் இயர் 531 மார்க் எடுத்த மாணவரோட ரேங்க் வந்து 97. ஓகே, அப்போ 97 ஓவரால் ரேங்க் காமன் ரேங்க் எவ்வளோ சார் அப்படின்னா 757. அப்போ லாஸ்ட் இயர் ஒரு ஸ்டூடெண்ட் 531 எம்பிசி எடுத்திருந்தாருன்னா தமிழ்நாட்டில் கவுன்சிலிங் கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணதில் அவர் 757வது இடத்துல இருந்திருக்காரு. இதுதான் விஷயம். அப்போது இது ஆல் இண்டியா ரேங்க் எப்படி சார் இருந்ததுன்னா ஒரு லாஸ்ட் இயர் சேம் மார்க்கு ஒரு 29K 30,000 அந்த ரேஞ்சில் இருந்திருப்பார். ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த வருஷம் இந்த இதுக்கு சீட்டு தமிழ்நாட்டில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணணும். விச் இஸ் லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் போனதை நம்ம பார்க்கணும். லாஸ்ட் இயர் 9th ஜூலை வந்து கவுன்சிலிங் ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 9 AM வந்து ஜென்ரல் ரேங்க் 1லேருந்து 103 வரைக்கும் போயிருக்கு. அப்போது இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு லாஸ்ட் இயருக்கு டே 1ல் 2 o'clock கிடச்சிருக்கும். டே 1ல் 2 o'clock கிடச்சிருக்கும், போயிருப்பாங்க. இப்போ போகும்போது கண்டிப்பாக எம்பிசி கோட்டான்னு ஒன்று 20% இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ 20%னா ரஃப்லி இப்போ நம்ம எடுத்துக்கலாம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் we have 69% ரிசர்வேஷன். இன் தட் 69% பிசிக்கு வந்து 30யும் எம்பிசிக்கு டிஎன்சிக்கு 20யும் எஸ்சிக்கு 18ம் எஸ்டிக்கு வந்து 1%ம் இருக்குது. ஸோ அதில் எஸ்சியில் இன்டர்னல் ரிசர்வேஷனாக ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியர் இருக்குது. இங்கே வந்து பிசியில் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீமுக்கு உங்களுக்கு இன்டர்னல் ரிசர்வேஷன் 3.5% கிட்ட இருக்குது. ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்போ 20%னா ரஃப்லி நம்ம ஒரு கேல்குலேஷனுக்கு வரலாம். இப்போது 3150 சீட் இருக்குன்னா அதில் 85% நம்ம கால்குலேட் பண்ணால் அரௌண்ட் 2600ன்னு வச்சுட்டா நம்மளுக்கு வந்து 20%னா 500 ப்ளஸ் சீட்ஸ் 500ன்னு வச்சுக்கோ, ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம், ப்ளஸ் இருக்கலாம். அப்போ இந்த 500 சீட்டில் இவர் லாஸ்ட் இயர் தமிழ்நாட்டில் 531 எடுத்தவங்க 97 மார்க்கு தான். இந்த 97 ரேங்க்கு தான் லாஸ்ட் இயர். இப்போ அந்த 531 டபுள் ஆச்சுன்னா 180, ட்ரிபிள் ஆச்சுன்னா
ஸோ என்னதான் அந்த மாதிரி போனால் கூட கண்டிப்பாக இந்த மார்க்குக்கு எம்பிசிக்கு சீட் கிடைக்கும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் அவரோட query எந்தெந்த காலேஜஸ்லாம் கிடைக்குன்றது கூட இருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிடைக்குமானாரு, கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைக்கும், டோன்ட் வரி, யூ கேன் வெயிட். அண்ட் எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்னா, இப்போ உங்களோட அந்த நான் சொன்ன மாதிரி செகண்ட் டே கவுன்சிலிங்க்கு நீங்கள் போகிறீங்க, ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங்கில் உங்களுக்கு அலாட் ஆச்சுன்னா ஈவன் யூ வில் கெட் குட் காலேஜஸ், இன்னும் நல்ல காலேஜஸே கிடைக்கும். செகண்ட் டே காலேஜஸ் வந்து கவுன்சிலிங்க்கு இந்த வருஷம் உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இந்த காமன் ரேங்க் 7,757 இருக்குது. ஆக்சுவலாக 757, லாஸ்ட் இயர் இதே மார்க்குக்கு 757. அந்த 757 வந்து அப்படியே டபுள் ஆகுதுன்னா ஒரு 1500 ரேங்க் வருதுன்னா 1500 வரையில் செகண்ட் டேவோட ஃபஸ்ட்டு ஸ்லாட் கவுன்சிலிங்குள்ளே வந்துடுவீங்க. அப்போ வந்து பாசிபிலிட்டிஸ் திருநெல்வேலி, தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ், கன்னியாகுமரி, தேனி, இஎஸ்ஐசி கோயம்புத்தூர், இந்த மாதிரி தருமபுரி, சிவகங்கை, புதுக்கோட்டை, கரூர், இந்த காலேஜஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். திஸ் இஸ் மை கெஸ், ரைட்? ஓகே, I think I have cleared my first question. The second question from one person is, question is, I need some information about All India quota surrendered seats he is raised, and please, here I would like to ask you, please share your name and how much mark you got, which category you are, what is your rank. So you didn't mention anything, but anyway I'll try to answer this. As I told earlier, for All India quota counseling, there were 2 rounds of counseling last year MCC conducted. This time we are expecting the same. ஃபர்ஸ்ட் ரவுண்ட், இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 2 ரவுண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கண்டக்ட் பண்ணதுக்கப்புறம் சீட்ஸ் அலோகேட் ஆனவங்க ஒரு பர்டிகுலர் டைம்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ணி அட்மிஷன் எடுக்கணும். சப்போஸ் இஃப் யூ ஆர் நாட் டேக்கிங் அட்மிஷன், இஃப் யூ ஆர் நாட் ரிப்போர்ட்டட், தென் ஆட்டோமேட்டிக்லி தட் சீட் வில் கோ டு த நெக்ஸ்ட் ரவுண்ட். அண்ட் செகண்ட் ரவுண்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. செகண்ட் ரவுண்டில் அதே மாதிரி ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணலைன்னா தென் அப்போது அந்தந்த சுச்சுவேஷனில் எவ்வளோ சீட்ஸ் இருந்ததோ அதை வந்து ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸை மிச்சம் இருக்கிற சீட், ஏன்னா தேர் இஸ் நோ எண்ட். அப்போ என்ன ஆகுனா, திருப்பி 50 சீட் இருக்குது, திருப்பி ஒரு கவுன்சிலிங், அதில் ஒரு 10 பேர் வரமாட்டாங்க, திருப்பி ஒரு கவுன்சிலிங், தேர் இஸ் நோ எண்ட். ஸோ அதனால தான் அவங்க வந்து கிளியராக 2 ரவுண்டு, தேர்டுன்னு ஒன்று கிடையாது, மிச்சம் இருக்கிற சீட்ஸை ஸ்டேட்டுக்கே கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கும்போது தான் லாஸ்ட் இயர் வந்து எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜஸ்க்கு தே ஹவ் காட் 17 மெடிக்கல் காலேஜ் சீட்ஸ். 17 சீட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் அவங்களுக்கு போனது. So like this, every colleges they have seats. Please quote your name and quote your query clearly. Okay, the next question. Student from Tamil Nadu, he or she belongs to scheduled caste. 476 marks she scored. All India rank 1,07,350. Community rank in All India 5,216. Seat kadikma, will I get a seat? 476 marks, TN, will I get a seat? Yes, you will get a seat, don't worry, you will get a seat. Okay, we'll go for a small justification. எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். லாஸ்ட் இயர் இதே 476 மார்க்குக்கு எஸ்சி கேட்டகரியில் தமிழ்நாட்டில் கவுன்சிலிங் அப்ளை பண்ணதில் இதே 476 மார்க்ஸ் வந்து 50th ரேங்க்கில் இருந்திருக்காங்க. 50th ரேங்க்கில் 476 இருந்திருக்காங்க. அப்போது இந்த வருஷம் அந்த 50ன்றது 100 ஆகலாம், 200 ஆகலாம், 300, என்ன ஆனாலும் சரி, அது மாதிரி ஓவரால் ரேங்க்கில் வரும்போது 2033 இருக்குது ஓவரால் ரேங்க். இங்கே ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ். தமிழ்நாட்டில் நான் சொன்ன மாதிரி we have around 2,600 seat for state government. அதில் 18% வந்து ஷெட்யூல் கேஸ்ட்டுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 18%ல் வந்து 18%னா எவ்வளோ வருது? ஆல்மோஸ்ட் 20% வச்சாலே 520 வருது. 500 வச்சுக்கலாம், இல்லை 475 கூட நீங்கள் வச்சுக்கோங்க. 475 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் இன்டர்னலாக ஒரு 3%, 475ல் 3% ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியருக்கு போய்டுன்னு வச்சுக்கோங்க. இன்டர்னலாக 18%க்குள்ளே இன்டர்னல் ஹரிசான்டல் ரிசர்வ் உள்ள ஒரு 3%. சப்போஸ் கவர்னர் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாருன்னா அதில் கவர்மெண்ட்டோட
அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் வந்து குறையும். அப்படி பார்க்கும்போது கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு சீட் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து தேர்ட் டே கவுன்சிலிங் யூஸ்வலாக போன வருஷம் இருந்தது. தேர்ட் டே, ஏன்னா ஓவரால் ரேங்க்கில் தான் கூப்பிடுவாங்க. ஓவரால் ரேங்க்கில் கூப்பிடும்போது ஓவரால் ரேங்க்கில் கூப்பிட்டாலும் நீங்கள் அந்த 2 நாளாகவே அந்த 50 பேர் தான் சீட் எடுத்துருக்க முடியும். ஏன்னா பிகாஸ் தோஸ் 2 days only 50 ஸ்டூடெண்ட்ஸ் வேர் தேர். அப்போது தேர்ட் டேக்கு வரும்போது உங்களுக்கு அந்த சான்சஸ் இருக்கும். அப்போது கண்டிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, வெல்லூர் அண்ட் கேபி விஸ்வநாதம், தேனி இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் மை கன்சர்ன். கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கும். ஓகே, மை நெக்ஸ்ட் கொஷின். My daughter has scored 394 from Delhi. Actually, one parent raised this question. Her daughter scored 394 from Delhi, but she didn't mention anything like what her all India rank exactly and which category she belongs to. That we need. But anyway, we will consider this as an open category. So, and her question is, will she get a D.Y. Patil Medical College, Pune? ஸோ இவங்க எனக்கு 394 மார்க்கு அன்ரிசர்வ்டு டிஒய் பாட்டில் பூனே மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமா, மேனேஜ்மெண்ட் பெய்ட் சீட் கிடைக்குமான்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஐ திங்க் யூ ஆர் வாட்சிங் மை வீடியோ. ஐ எம் டாக்கிங் இன் தமிழ், டோன்ட் மிஸ்டேக் மீ, பிகாஸ் திஸ் ஹேஸ் டு கோ ஹியர் ஆல்சோ. And as you requested, you will get D.Y. Patil Medical College paid seat. Because let me give a few examples. Last year 1,40,000 Hardik Bansal has got D.Y. Patil management paid seat, and 1,94,575 Shabni Ujwal 1,94,575 he has got D.Y. Patil Pune, and Moksha Shri Chantana 2,07,094 she has got. Like this up to 2.3, 2.4. I think your all India rank would be around 2.2 to 2.4 lakhs. I think if you give exact number, I could have conveyed exact rounds of counseling. I think you will get it, right? Okay. So the next question, student from Tanjavur. Actually, this parent morning one morning he called me, and he was little anxiety about her daughter's seats. She is from Tanjore. She got 123 marks from MBC, most backward class, Tamil Nadu. MBCயில் 123 மார்க் எடுத்திருக்காங்க தமிழ்நாட்டில். இவர் ஒரு கொரி கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, ஏதாவது வாய்ப்பு இருக்குமா சார், ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி சார், ரொம்ப எங்களுக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ உங்களுக்கு உண்டான ஒரு விஷயந்தான். பட் நான் வந்து உங்களை எதுவும் மிஸ்லீட் பண்ணக்கூடாது, கிளியராக. ஏன்னா நீங்கள் அடுத்து என்ன பண்ணணுன்றதையும் நீங்கள் யோசிக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ 123 மார்க்ஸ் எம்பிசிக்கு வந்து சான்சஸ் ஆர் நாட் தேர். திஸ் இயர் கட் ஆஃப் இஸ் உங்களுக்கு தெரியும் 130. சி ஹஸ் ஜஸ்ட் குவாலிஃபைட். ஏன்னா அதுக்கு மேலே நிறைய மாணவர்கள் இருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, if she attempted first, if this is the first attempt for the student, அவங்களுக்கு இதுதான் முதல் அட்டெம்ப்ட் அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள வந்து ரிப்பீட் பண்ண சொல்லலாம். ரிப்பீட் பண்ண சொன்னால் அடுத்த வருஷத்துக்கு வாய்ப்புகள் நிறையா. அதுக்கு சில ஜஸ்டிஃபிகேஷன் சொல்கிறேன். அடுத்த வருஷம் ஏன் வாய்ப்புகள் நிறையனா, இந்த 11 நியூ மெடிக்கல் காலேஜ் இன்னும் ஒன்றும் தெரியலை. கண்டிப்பாக அடுத்த வருஷம் 11 நியூ மெடிக்கல் காலேஜ் வந்ததுன்னா உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள், ஒரு காலேஜஸ்க்கு 150 சீட் நம்ம கால்குலேட் பண்ணாலே 11 into 150 1650. 1650ல் நீங்கள் வந்து ஒரு 15%
போனதுன்னா ரிமைனிங் வந்து இருக்கிற சீட்ஸ் யூ ஜஸ்ட் கேல்குலேட் 1650னா 10% 160 அண்ட் 240 சீட்ஸ் போச்சுன்னா திருப்பி ஆல்மோஸ்ட் 240 போ 1410 வரும் உங்களுக்கு. இப்போ 1400 சீட் கிட்ட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்போது இன்னும் வந்து அடுத்த வருஷம் சான்சஸ் ஆர் ஹை. அந்த 1400 சீட்டில் ஒரு 20% போது உங்களுக்கு அதாவது 20% சீட்ஸ் வந்து எபிசிக்கு வருதுன்னா இன்னும் சான்சஸ் நிறையா இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ரிப்பீட் பண்ணுறது அட்வைசபிளாக இருக்கும். ஆனால் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம், பேரண்ட் ஷுட் நாட் புஷர். பேரண்ட் கட்டாயப்படுத்தி டாக்டர் ஆக்கிடலான்னு நினச்சிங்கன்னா வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா அவங்க 123 மார்க் தான் எடுத்திருக்காங்க இந்த தடவை. ஸோ அது நம்ம யாரையுமே சொல்ல முடியாது. இந்த வருஷம் தமிழ்நாட்டில் போன வருஷம் 380 எடுத்த மாணவர் இந்த தடவை 710 எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம யாரையுமே தம் ரூலாக இப்படி தான் இருக்கும்லாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக மாணவர்கள் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க எஃபோர்ட் போட்டு கண்டிப்பாக படிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் டாக்டரை மோட்டிவேட் பண்ணி அவங்களே செல்ஃபாக நான் படிக்கிறேன் ரிப்பீட் பண்ணுறேன்னு சொன்னால் கண்டிப்பாக யூ கேன் கோ ஃபார் ரிப்பீட்டர். அண்ட் ரிப்பீட்டர் இதில் போகும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் கோச்சிங் இண்டஸ்ட்ரி பற்றி நான் எதுவும் சொல்ல முடியாது. ஸோ ஐ எம் நாட் பிலாங்ஸ் டு எனி கோச்சிங். ஸோ அது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் யுவர் விஷ் பேஸ்ட் ஆன் யுவர் அஃபோர்டபிலிட்டி. ஓகே. அண்ட் ஒன் மோர் அட்வைஸ் ஃபார் ஹர். அடுத்த வருஷத்துக்கு எய்ம் பண்ணும்போது நீங்கள் ஒரு 600 மார்க்ஸ்க்காவது எய்ம் பண்ணணும். நான் எம்பிசி தான் எனக்கு இவ்வளோ எடுத்தால் போதுன்னு நீங்கள் மினிமம் மார்க்கை எய்ம் பண்ணிங்கன்னா அடுத்த வருஷம் இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாகும் போது அப்புறம் நம்ம திருப்பி ஒர்க் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ யூ ஷுட் திங்க் தட் யூ ஆர் பிலாங்ஸ் டு ஓசி கேட்டகரி, ரைட்? ஓகே. அண்ட் த நெக்ஸ்ட் கொஷின், மை டாட்டர் ஹேஸ் ஸ்கோர்ட் 560 மார்க், ஆல் இண்டியா ரேங்க் 41,990, unreserved. Any chances in ESIC, sir? ஓகே. இவர் எனக்கு தெரியல இஎஸ்ஐசி பற்றி கேட்டிருக்காரு. ஐ திங்க் சார் ஐ எம் ஜஸ்ட் ஆஸ்கிங், ஆர் யூ பிலாங்ஸ் டு தமிழ்நாடு ஆர் அதர் ஸ்டேட்? திஸ் இஸ் மை கொஷின். If you belongs to Tamil Nadu, then which category again? You unreserved, you are telling. Maybe here scenario is different. There OBC creamy layer also treated as unreserved, and here BC they will treat. So that is I need clarification. Okay, I based on your message I think you are from other state. And for ESIC Hyderabad, last year all India quota 7,242. One student had, she got Yashavi, she got. And this is, and ESIC from scheduled caste Hyderabad 66,914. ஸோ ரிசர்வேஷன் இருக்கும்போது தான் அதுக்கே ரிசர்வேஷனுக்கு 66,000 போயிருக்கு. ஸோ ஐ திங்க் சான்சஸ் ஆர் வெரி லெஸ் ஃபார் யுவர் திங். பட் if you belongs to any state, you can try for state quota and post your query clearly so that I can give information. I think if you are IP category, ஐபினா சொல்லுவாங்க இன்சூர்ட் பர்சன். இஎஸ்ஐயில் பொறுத்துக்கு இன்சூர்ட் பர்சன் இஎஸ்ஐக்காரங்க அவங்க அதில் இருக்கிறவங்களுக்கு ஐபி வார்ட்ஸ் இன்சூர்ட் பர்சன் வார்ட்ஸாக இருந்தாங்கன்னா அதுக்கு சில ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ தேட் ஆல்சோ ஐ நீட். தட்ஸ் வாட் ஐ எம் ஆஸ்கிங். வென் யூ கொஷின் சம்திங், ஒரு விஷயத்தை கேட்கும்போது கிளாரிட்டியாக கேளுங்க. ஸோ என்னோடய பேர் இது, என்னோடய ஊர் இது, நான் உங்களோட இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு தான் என்னால் டேட்டா வந்து கொடுக்க முடியும். ஓகே. ஹியர் one Mr. Velu sir, he has raised one question. அவரோட நீட் மார்க் வந்து 514 நீட் மார்க்கு. ஆல் இண்டியா ரேங்க் வந்து அது 75,000 சம்திங், 75,000 ப்ளஸ். தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா பாசிபிளா சார்? 514 தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா பாசிபிளா சார் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காரு. I think he belongs to BC category. இதுதான் இப்போ இந்த மாதிரி மார்க் எடுத்தவங்களுக்கு தான் நிறைய பேருக்கு ஒரு பெரிய டைலமா இருக்கும், கிடைக்குமா கிடைக்காதா. ஏன்னா போன வருஷம் இந்த மார்க்குக்கெலாம் கம்ஃபர்டபுளாக கிடைச்சது. இப்போ இந்த வருஷம் வரையில் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்குது, எப்படி போக போகுது என்னன்றது நிறைய பேருக்கு இங்கே ஒரு பெரிய கொஷின். நான் நிறைய பேரண்ட்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து கான்க்ரீட்டாக ஒரு விஷயத்த சொல்ல முடியாது, ஆனால் நான் சொல்கிற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ரைட்? ஓகே.
ஸோ இப்போ லாஸ்ட் இயரோட ட்ரெண்டு நம்ம ஒரு தடவை பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் இயரோடது பார்க்கும்போது சேம் மார்க் 514 மார்க்கு தமிழ்நாட்டில் எடுத்தவங்க, 514 மார்க்கே எடுத்தவங்க 19 பேர் இருந்திருக்காங்க. ஸோ அப்போ அந்த 514க்கு பிசி ரேங்க் என்னவா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 725, 725வது ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க். பிசியில் ஒரு ஸ்டூடெண்ட் லாஸ்ட் இயர் 514 எடுத்திருந்தாங்கன்னா 725வது ரேங்க்கில் இருந்திருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1071, 1071. ஐ திங்க் இதுக்கு இந்த ரேங்க்குக்கு லாஸ்ட் இயர் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் டே கவுன்சிலிங்கில் செகண்ட் டே மார்னிங் 9 o'clock ஸ்லாட்டே கிடச்சிது. இப்போ செகண்ட் டே மார்னிங் 9 o'clock ஸ்லாட்டுன்னு வரையில் ஆல்மோஸ்ட் வந்து அவங்களுக்கு நிறைய காலேஜஸ் வந்து பாசிபிலிட்டி இருந்தது. ஃபஸ்ட் டேக்கு அப்புறம் செகண்ட் டேன்னு வரும்போது தூத்துக்குடி இதெல்லாமே, கன்னியாகுமரி இதெல்லாமே ஓரளவுக்கு பாசிபிலிட்டி இருந்தது. ஸோ அப்போது இதுதான் லாஸ்ட் இயரோட சுச்சுவேஷன். அப்போ இந்த வருஷம் இந்த மார்க்கு எப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற ஒரு கொஷினிங்க. ஓகே, நம்ம 2-3 ப்ராபபிலிட்டி எடுத்துக்கலாம். ஏன் பாருங்கள், ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி, சப்போஸ் இஃப் திஸ் ஸ்கோர் கோஸ் 3 டைம்ஸாக போகுதுன்னு வச்சுக்கலாம். 3 டைம்ஸாக போச்சுன்னா ஓவரால் ரேங்க் வந்து 3200 கிட்ட போகும். அப்போ 3200 போகும்போது தேர்ட் டே 11 AM கவுன்சிலிங்க்கு சான்சஸ் இருக்குது. இப்போ தேர்ட் டே 11 AMனு வரையில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும், பிசியை பொறுத்த வரைக்கும் தேர்ட் டேன்னு வரையில் 11 AMனு வரையில் செல்ஃப் ஃபினான்ஸுக்கு உண்டான இது ப்ரைவேட் காலேஜஸ்க்கு உண்டான இதுக்கு போயிருக்கும். இப்போ தேர்ட் டே 11 AMனா கண்டிப்பாக நீங்கள் வந்து லாஸ்ட் இயர் 11/7, இப்போ 10/7ஓட வேகன்சி பொசிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் அதை நான் கோட் பண்ணியிருக்கேன். 10/7ஓட வேகன்சி பொசிஷன், கோ அண்ட் சி மை ப்ரீவியஸ் வீடியோஸ். அண்ட் இஃப் சப்போஸ் இஃப் கோஸ் 2 டைம்ஸாக போகுது, டபுள் தி டைம், இப்போ 700 பேர் 1400 பேர் ஆகுறாங்க, இல்லாட்டினா ஆமாம் அந்த மாதிரி வரப்போகுது, இல்லாட்டினா ஓவரால் அந்த கம்யூனிட்டி காமன் ரேங்க் வந்து டபுள் ஆகுது. 1071ன்றது 2140 வருதுன்னா செகண்ட் டே 2 PM சான்சஸ் இருக்குது கவுன்சிலிங்க்கு. செகண்ட் டே 2 PMக்கு போயிட முடியும். அடுத்து சப்போஸ் அப்படி இருக்கும்போது செகண்ட் டே 2 PMனா ஃபஸ்ட்டு டே க்ளோசிங் வேக்கன்சி இஸ் 622. இப்போது இந்த மார்க்கு டபுள் ஆச்சுன்னா செகண்ட் டேக்கு 2 PMக்கு போகுதுன்னா, அப்போ ஃபஸ்ட்டு டே 1ல் 1013 பேரை கூப்பிட்டுருக்காங்க. அப்போது டே 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பேர் கூப்பிட்டுருக்காங்க? 1013 பேர், 1013 ஸ்டூடெண்ட்ஸை வந்து கூப்பிட்டுருக்காங்க. இப்போ உங்களுக்கு செகண்ட் டே போகுதுன்னா, லாஸ்ட் இயர் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே இந்த 1013 பேரில் பிசி, எம்பிசி எல்லா இதுக்கு போகும். இப்போ பிசி மட்டும், பிசியோட சீட்ஸ், கோட்டா சீட்ஸில் கிட்டத்தட்ட 622 சீட் செகண்ட் டேக்கு அவைலபிளாக இருந்திருக்கு. அப்போ செகண்ட் டே நீங்கள் 2 o'clock போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு காலேஜஸ் சீட்ஸ் வந்து கிடச்சிரும் செகண்ட் டே போனீங்கன்னா, ப்ரொவைடட் இந்த இது படி பார்க்கும்போது. ஸோ தேர்ட் டே ஃபஸ்ட்டு போகும்போது சான்சஸ், தேர்ட் டேன்ற போகும்போது சான்சஸ் உங்களுக்கு வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் சான்சஸ் இருக்கும். ஏன்னா தேர்ட் டே ஃபஸ்ட்டுன்னு போகும்போது கண்டிப்பாக கவர்மெண்ட் சீட்ஸ் எல்லாமே ஃபினிஷ் ஆகிருக்கும். உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் உள்ள முக்கியமான காலேஜஸ் உங்களுக்கு தெரியும், ஐஆர்டி, அப்புறம் ராஜாமுத்தியா. ஏன்னா ஐஆர்டி ராஜாமுத்தியா இஸ் ரன் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஃபீஸ் என்னவோ அதுதான் இருக்கும், மற்ற இதில் கொஞ்சம் ஃபீஸ் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் கிவன் ஃபேர் ஐடியா இன் திஸ் 514. இப்போ ஃபைனலாக நீங்கள் கிடைக்குமா கிடைக்காதா சார் அப்படின்னா ஊர்ஜிதமாக எதுவும் சொல்ல முடியாது. பட் லாஸ்ட் இயர் இதை நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போது ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ 514 மார்க்குக்கு அந்த ரேஞ்சில் இன்றைக்கி எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்கன்ற விஷயம் எப்போ நம்மளுக்கு கிளியராக தெரியும்னா, தமிழ்நாடு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் கால்ஃபர் பண்ணதுக்கப்புறம் தே வில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் நம்மளுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் நம்மளால் கெஸ் பண்ண முடியும். பட் இதை வச்சு நான் சொன்ன விஷயத்தை வச்சு ஓரளவுக்கு உங்களால் டிசிஷன் எடுக்க முடியும். ஓகே, ஸோ எனிவே யூ கேன் ப்ரிப்பேர் ஃபார் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுக்கு உண்டான உங்களால் கெப்பாசிட்டி இருந்ததுன்னா அதுக்கு ஃபினான்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் next question, Mr. Uday Chandran sir from Kanyakumari, he has asked, TN Tamil Nadu backward class, all India rank 1,30,788, mark 451 backward class. ஸோ இதில் வந்து அவர் கேட்டிருக்கிறது பாசிபிளாக இருக்குமா சார், சீட்ஸ் எப்படி சார் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாக்காவது பாசிபிள் இருக்குமான்ற ஒரு கொஷின் அவருக்கு கேட்டிருக்காங்க. இப்போது அதே தான் லாஸ்ட் இயரோட நம்ம ட்ரெண்டே போகலாம். திருப்பி நான் ப்ரீவியஸ் இதில் சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் டிஎன்பிசி ரேங்க் இந்த 451க்கு
கிட்டத்தட்ட 1909 1909 இருந்தது. டிஎன் ஓவரால் ரேங்க் வந்து 3025. ஸோ இதுதான் லாஸ்ட் இயர் இந்த மார்க்குக்கு இருந்தது. ஸோ இப்போ இந்த மார்க்கு இஃப் திஸ் ரேங்க் கோஸ் டபுள், இந்த ரேங்க் ஓவரால் ரேங்க் வந்து 3000 பேருன்றது 6000 பேராக வருதுன்னா உங்கள் ரேங்க் 6050. அப்படி பார்க்கும்போது லாஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு ஜென்ரல் கவுன்சிலிங் 5800 பேரை தான் கூப்பிட்டாங்களே. உங்களுக்கு இருக்கிறதே உங்களுக்கு கம்மியான சீட்ஸ் தான். ஸோ அப்போ அவ்வளோ பேர் தான் கூப்பிட்ருக்காங்க. அப்போது எனக்கு தெரிஞ்சு ஐ குட் சே உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜும் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டிலையும் கிடைக்கிற வாய்ப்பு நிறைய. அது ஆப்வியஸாக அது கிடைக்கும். இந்த மார்க்கு கிடைக்கலன்னா வேறு எந்த மார்க் கிடைக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் தயாரான்றதை பார்த்துக்கணும். உங்களுக்கு ப்ரைவேட் டீம்டுன்னு போகும்போது 20 to 25 lakhs பெர் ஆனம் வந்து உங்களுக்கு வரும். பட் அதுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்ல காலேஜஸ். ஓகே, நெக்ஸ்ட் 437 ஆல் இண்டியா கோட்டா. இது வந்து ஒரு பிரதர் ஒருத்தர், அவரோட பிரதருக்காக ஆக்சுவலாக ஒருத்தர், அவர் தம்பி வந்து நீட் எழுதியிருக்காரு, பிசி. அவருக்கு வந்து 437க்கு கிடைக்குமா சார், இல்லாட்டினா திருப்பி அவர் ரிப்பீட்னு சொன்னாரா ரீரிப்பீட்னு சொன்னாரான்னு தெரியல. இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது இங்கே ஒரு வேளை ரிப்பீட்னா பார்த்துக்கலாம், ரீரிப்பீட்னாலும் என்னென்னு சொல்லி. ரீரிப்பீட்னா நிறைய பேருக்கு தெரியும். ரீரிப்பீட்னா செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணுறது. அப்புறம் இன்னும் நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, ரிப்பீட்டர்லாம் சொல்கிறாங்க, தேர்ட் டைம் ரிப்பீட். பீப்புள் ஆர் டூயிங், சில பேர் ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க, பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அது இண்டிவிஜுவலோட டிசிஷன் தான். அவர் சொல்கிறது ஒரு விஷயம், அவர் பிசின்னு சொன்னார், பட் ஆல் இண்டியா கோட்டா இடபிள்யூஎஸ்ன்னு சொன்னார். எனக்கு புரியல. இப்போ இடபிள்யூஎஸ் வந்து அவருக்கு சர்டிஃபிகேட் வச்சுருக்காரா, அது ரொம்ப முக்கியம். இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா அது வேறு மாதிரி. பட் ஐ வுட் சே 437 ஆல் இண்டியா கோட்டாக்கு பாசிபிள் கிடையாது. அண்ட் கவர்மெண்ட்லேயும் பாசிபிள் கிடையாது. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு அப்படின்னா ரிப்பீட் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட் வில்லிங்காக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ரிப்பீட் பண்ண சொல்லுங்கள். இல்லை செகண்ட் ரீரிப்பீட் பண்ணணுன்னா அவர் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணார், உங்களோட ப்ரெஷர் தாங்க முடியாமல் எப்படியாவது நீங்கள் உங்கள் தம்பியை டாக்டர் ஆக்கலாம்னு நினச்சிட்டு நீங்கள் ப்ரெஷர் போடாதீங்க. கொஞ்சம் யாரையாவது விட்டு பேச சொல்லுங்கள், அவரோட மனசில் என்ன இருக்குன்றது யோசிக்க சொல்லுங்கள். இல்லை எனக்கு நான் டாக்டர் தான் ஆவேன் அப்படின்னு ரொம்ப இதாக இருந்தாங்கன்னா யூ கேன் கோ ஃபார் இட், அதில் எதுவும் இல்லை. ஏன்னா சில பேருக்கு அதை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அவங்களால கடைசி வரைக்கும் ரிக்ரெட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நான் பண்ணியிருக்கலாமோ. ஸோ அந்த மாதிரி. பட் டோன்ட் புஷ். ஆனால் இன்னொரு அட்வைஸ் என்னென்னா, இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பாராமெடிக்கல் கோர்சஸ்லாம் நிறைய இப்போது இன்னும் 1 or 2 days தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறேன்னா பண்ணுங்கள். எம்எம்சி மதுரை மெடிக்கல் காலேஜ் இங்கெல்லாம் கூட நீங்கள் அப்ளை பண்ணி பாராமெடிக்கலுக்கு கூட ட்ரை பண்ணலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் இஸ், மை டாட்டர் ஹேஸ் காட் 535 பிசி. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிசியில் 535, ஆல் இண்டியா ரேங்க் 59,149. சேலம் மெடிக்கல் காலேஜ் இஸ் பாசிபிள். சார், என்னோட டாட்டர் 535 பிசி 59,149 சேலம் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமான்னு சார் ஒருத்தர் கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம லாஸ்ட் இயரோட ட்ரெண்டை ஒரு தடவை பார்க்கலாம். லாஸ்ட் இயர் 535 மார்க், சேம் மார்க் எடுத்தவங்களே 16 பேர். நான் அதில் உங்களோட ரேங்க் எடுக்கும்போது கடைசியாக தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம லெட்டஸ்ட் ஒர்க் இட் ஃபார் லீஸ்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது லாஸ்ட் இயரோட இதுபடி பார்த்தா டிஎன்பிசி ரேங்க் வந்து 483 லாஸ்ட் இயர். இதுக்கு இந்த வருஷம் இந்த ரேங்க் எப்படி போக போகுதுன்றது தான் விஷயம். இந்த ரேங்க் அப்படியே டபுள் ஆக போகுதா ட்ரிபிள் ஆக போகுதான்றது தான் இப்போ விஷயமே. ஸோ இப்போ டிஎன் ஓவரால் ரேங்க் 702. கம்ஃபர்டபுளாக ஃபஸ்ட்டு டேயில் 11 o'clock ஸ்லாட்டே கிடச்சிது. கண்டிப்பாக அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம 2-3 பாசிபிலிட்டி பார்க்கலாம். இஃப் சப்போஸ் இந்த 702 ஓவரால் ரேங்க் பிகம் 1404 அப்படின்னு வச்சுக்கலாம். அது 700 வந்து டபுள் ஆகுது, 1400 போகுதுன்னா என்ன ஆகுதுன்னா, செகண்ட் டேக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு டே 11 o'clock வந்த கவுன்சிலிங் செகண்ட் டே 9 o'clock வரும். இப்போ செகண்ட் டே 9 o'clock வரும்போது சேலமுக்கு அந்த டைமில் லாஸ்ட் இயர் 3 சீட்டு இருந்தது. அதாவது ஃபஸ்ட்டு டே எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் டே வேக்கன்சி பொசிஷனில் 3 சீட் இருந்தது. செகண்ட் டே 9 o'clock போகும்போது கொஞ்சம் முன்னாடி எடுத்துட்டாங்கன்னா கூட தெரியாது. இதுதான் லாஸ்ட் இயர் சுச்சுவேஷன்.
ஓகே. அண்ட் பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி பொசிஷனில் நீங்கள் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஆஹ், புதுக்கோட்டை, கரூர், மற்றபடி தேனி, இந்த காலேஜஸ் எல்லாமே அது கம்ஃபர்டபுளாக நிறையவே அவைலபிளாக இருந்தது. ஸோ இன்னொரு ப்ராபபிலிட்டி, இஃப் திஸ் கோஸ் 2500 ரேங்க், இப்போது 700லேருந்து 2500க்கு போகுதுன்னா செல்ஃப் ஃபினான்சிங் கோட்டா சீட்ஸுக்கு போகும். பட் நம்ம அந்த மாதிரிலாம் யோசிக்க வேண்டாம். ஐ எம் ஜஸ்ட் கிவிங் இந்த மாதிரி பாசிபிலிட்டியை நான் சொல்கிறேன். பட் நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டில் இந்த எழுதின ஸ்டூடெண்ட்ஸில் எவ்வளோ பேர் கவுன்சிலிங்க்கு போன வருஷம் 31,000 பேர் அப்ளை பண்ணாங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு 30,000 கிட்ட அப்ளை பண்ணுவாங்க. அப்போ அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸில் நம்மளோட ரேங்க் என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் கெஸ் பண்ண முடியும். இதனால தான் என்டிஏ ஒரு விஷயம் நாங்களே ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா, இந்த வீடியோ மூலமாக நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன், ப்ளீஸ் கிவ் ஸ்டேட் ரேங்க். ஸ்டேட் ரேங்க் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸ்க்கு தெரியும் வேர் தே ஸ்டாண்ட் எக்ஸாக்ட்லி. Right? Okay. So I think I hope in this video I have given enough information on the questions which raised by students and parents. And here I am requesting, post your queries to my WhatsApp number. Please do not try to call me because I may not be able to take your call because I am receiving a lot of calls. But if you have anything, you just message me. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னீங்கன்னா யூ ஜஸ்ட் டெக்ஸ்ட் மீ ஆன் தட், நாட் டெக்ஸ்ட், இட்ஸ் வாட்ஸ்அப் இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் யூ கேன் புட் வாய்ஸ் நோட் ஆல்சோ. அது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும்னா கூட நீங்கள் வாய்ஸ் நோட் கொடுக்கலாம். அண்ட் அப்போது நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து நீங்கள் கிவ் யுவர் டீட்டெயில்ஸ் ப்ராப்பர்லி, கிவ் யுவர் நேம், யுவர் ஆல் இண்டியா ரேங்க் அண்ட் யுவர் community rank and which state you belongs to, and specifically if you want any college you can rise. So I'm ready to help you. I hope I'm helping you students and parents. So keep watching my channel and keep subscribe. Thank you.